ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் டிசைன் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்பயும் போல் 3 லைன் வந்து ஜரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஜரிக்கு நான் யூஸ் பண்ணிக்கிற ஜரி த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா A1 மம்தா பிராண்டு. சரி 3 லைன் கொடுத்ததுக்கப்புறமா சுகர் பீட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். சுகர் பீட் வந்து A ஸ்டார் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் 2 பீடாக கொடுத்துக்கலாம். சுகர் பீடு வந்து ஒரு லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா 4 mm ஆன்டிக் பீடு வந்து அடுத்த லைனில் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ 4 mm பீடு ஒரு லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அகெயின் வந்து சுகர் பீடு வந்து ஒரு லைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சுகர் பீடு வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஒரு 1/2 inch கேப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ண இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் ஸ்கொயர் டைப் கிளிப் ஸ்டோன் இருக்குல்ல, ஒயிட் கலர் வந்து நான் வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, ஒரு டைமண்ட் ஷேப் வர்ற மாதிரி சுகர் பீடு எட்ஜில் மட்டும் அந்த ஷேப் இருக்கிற மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு நான் வந்து ஒட்டிக்கிறேன். அப்ளை பண்ண இடத்துலலாம் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ போட்ட இடம்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா கேப் ஒரு இடம் பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் வந்து ஒரு 4 mm பீடு ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கேப் வர எல்லா இடத்துலையுமே ஒரு 4 mm பீடு சுகர் பீடு வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கேப் விட்ட எல்லா இடத்துலையுமே ஸ்டிச் பண்ணிட்டோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல்.